அமைந்த உறவு நாம அமைத்துக் கொள்ளும் உறவு. டிஸ்கவரி இன்வென்ஷன் அப்படி எடுத்துக்கலாம். மூளை டிஸ்கவரி என்றால் சிந்தனை இன்வென்ஷன். சிந்தனை டிஸ்கவரி என்றால் தாத்தா, பாட்டி, அப்பத்தா, அம்மாச்சி, பெரியப்பா, பெரியத்தா, இது எல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அமைந்த உறவுகள். நாம் முதலில் தேர்வு செய்யக்கூடிய அமைத்துக் கொள்ளக்கூடிய உறவு என்பது என்ன என்றால் உறவே வேண்டாம் என்று இருப்பதற்கு எவனுக்கும் இங்கு தகுதி கிடையாது. முட்டைக்கும் குஞ்சுக்கும் தான் உறவு. ஆனால் இந்த முதலாளி எனக்கு வேணும்னா இருந்துக்கலாம், இல்லைன்னா விலக்கி விட்டுக்கலாம். அமைத்துக் கொண்ட உறவில் மட்டும்தான் அதீத சிக்கல் இருக்கும். அதை ஹேண்டில் பண்றது, அதில் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ கண்ணாடி முன்னால் பார்த்து கம்பீர அடிப்பான். உறவுகள் எப்படி அமைத்த உறவு, நாம அமைத்துக் கொள்கிற உறவு, அமைந்த உறவு, இதுதான் உறவுகளை நான் பிரித்து பார்க்க முடியும். அமைந்த உறவு நாம அமைத்துக் கொள்ளும் உறவு. டிஸ்கவரி இன்வென்ஷன் அப்படி எடுத்துக்கலாம். அமெரிக்கா என்பது டிஸ்கவரி, இருந்தது, கொலம்பஸ் கண்டுபிடித்தான், அது இன்வென்ஷன். கடல் இருந்தது, டிஸ்கவரி, அதில் உப்பை ஒருவன் கண்டுபிடித்தான், இன்வென்ஷன். அதை போலதான் நெற்றி டிஸ்கவரி என்றால் நெற்றியில் வைக்கும் பொட், இன்வென்ஷன். மூக்கு டிஸ்கவரி என்றால் மூக்குத்தி, இன்வென்ஷன். காது டிஸ்கவரி என்றால் தோடு. இதழ்கள் டிஸ்கவரி என்றால் அதனால் ஒரு முத்தத்தை இட முடியும் என்று முதலில் சொல்லிக் கொடுத்தான், அவன் ஒரு இன்வென்டர். கழுத்தில் இருக்கக்கூடிய, கழுத்து என்பது டிஸ்கவரி என்றால் கழுத்தில் தொங்கக்கூடிய நெக்லஸ். இடுப்பு டிஸ்கவரி என்றால் ஒட்டியானம், இன்வென்ஷன். கரம் டிஸ்கவரி என்றால் கரத்தில் மாட்டியிருக்கக்கூடிய இந்த வாட்ச், கடிகாரம், இன்வென்ஷன். விரல் டிஸ்கவரி என்றால், மூளை டிஸ்கவரி என்றால் சிந்தனை இன்வென்ஷன். சிந்தனை டிஸ்கவரி என்றால் எழுத்து இன்வென்ஷன். எழுத்து இன்வென்ஷன் டிஸ்கவரி என்றால் ஒரு கலைஞன், இன்வென்ஷன். இதான். அதை போல அமைந்த உறவு நம்மளுக்கு அம்மா மாற்ற முடியாது, அப்பா மாற்ற முடியாது, தாத்தா, பாட்டி, அப்பத்தா, அம்மாச்சி, பெரியப்பா, பெரியத்தா, இது எல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அமைந்த உறவுகள். அந்த உறவுகளில் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியவே முடியாது. வளர்ந்த பிறகு, படித்த பிறகு, தெளிந்த பிறகு நாம் முதலில் தேர்வு செய்யக்கூடிய அமைத்துக் கொள்ளக்கூடிய உறவு என்பது என்ன என்றால் மனைவி என்கிற உறவு. இவன் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னா, ஒரு பெண் நினைத்தால் அவன் எனக்கு கணவனாக வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆண் நினைத்தால் அவன் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அவன், ஆனால் வைத்துக் கொள்கிறோம், அது அமைந்த உறவு. அதற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொண்டால் ஒன்றோடு போதும் என்று நிறுத்திக் கொண்டால், ஒன்றுமே வேண்டாம் என்று நிறுத்திக் கொண்டாலும் பிரச்சனை கிடையாது. குழந்தைகள் என்பது நாம் அமைத்துக் கொண்ட உறவு. எல்லாமே அடுத்து. இப்போ அமைந்த உறவுல எவ்வளவு சிக்கல் இருக்கு, நாம அமைத்துக் கொண்ட உறவுகள் என்ன சிக்கல் இருக்கு அப்படி பார்த்தா, அமைந்த உறவுகள் என்ன சிக்கல். ஒரு தந்தை ஒருவன் குடிகாரனாக இருந்தால் அமைந்த உறவே காலமோ அல்லது கடவுளோ அவனுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்படியே அமைத்துக் கொண்ட உறவில் ஒரு பிள்ளை ஒருவன் தரிகட்டு போனால், ஒரு மகள் என்பவர் குடும்பத்தினுடைய மானத்தை கெடுத்து விட்டால் அமைந்த உறவில் சிக்கல் ஏற்படுகிறது. உறவு என்றாலே சிக்கல் தான். ஆனால் உறவின்றி உலகில்லை, நீரின்றி உலகில்லை என்பதை போல உறவுகள் இல்லாமல் பணம் தேடு, புகழ் தேடு, பொருள் தேடு. பணம், பொருள், புகழ் கைவசம் பெற்றபின் திரும்பி யாரோட ஷேர் பண்ண முடியும்? உறவோடு தான் ஷேர் பண்ண முடியும். உறவற்ற மனிதனை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தமிழ்நாட்டில் இவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் கூட குடும்பத்தின் தலைவனாக இருந்தார். அதனால் மாபெரும் கழகத்தின் தலைவராக இருக்கிறார். ஒரு உறவை கட்டி காப்பது என்பது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கோபம் இருக்கும், தாபம் இருக்கும், ஆர்கியும் சண்டை போடுவதற்கு கூட சம்சாரம் தேவை, ஆர்கியூமெண்ட் செய்வதற்கு கூட அண்ணன் தம்பி தேவை. உறவே வேண்டாம் என்று இருப்பதற்கு எவனுக்கும் இங்கு தகுதி கிடையாது. அவன் மனிதனாக, முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த வகையில் உறவுகளை பற்றி நான் நகைச்சுவை நிறைய எழுதியிருக்கிறேன். எனக்கு எல்லா இதில் முன்னோட்டத்தில் சொன்னதை போல தாய் தான். எனக்கு இந்த உறவுகளை பற்றி என்ன, ஒரு 10th வரைக்கும் சொல்லுவோம். பறவைக்கும் மனிதனுக்கும் 2 பிறவி. பறவை முட்டை போடுகிறது, ஒரு பிறவி.
முட்டை குஞ்சாக மாறுகிறது, அது ஒரு பிறவி. பறவைக்கும் முட்டைக்கும் தான் உறவு, முட்டைக்கும் குஞ்சுக்கும் தான் உறவு. ஆனால் அவசரப்பட்ட முட்டை அடுத்த நொடியில் ஆம்லெட்டாக மாறிவிடுகிறது. அம்மாவின் சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு 20 நாட்கள் இந்த முட்டை தன்னை ஒப்படைத்துக் கொண்டால் அது குஞ்சாக மறுவடிவம் பெற்று இந்த உலகத்தை காண்கிறது. அது ஒரு சொல்லு, நம்மளுக்கு ஒன்று சொல்லுது. பறவைக்கு 2 பிறவி, மனிதனுக்கு எப்படி 2 பிறவி? 10th படிக்கிற வரைக்கும் அப்பா தான் டிசைட் பண்ணுவாங்க. பேர் அம்மா அப்பா வச்சது, ஸ்கூல் அம்மா அப்பா சேர்த்தது. ஆனால் +1 வருகிற பொழுது, அப்பா என்ன படிக்கிற? அவன் முடிவெடுக்கிறான், அவன் தான் முடிவெடுக்கிறான். அவன் முடிவெடுக்க ஆரம்பிக்கிற பொழுது அவன் வாழுகிற காலத்தில் 15 வயதிலேயோ 16 வயதிலேயோ அவன் இன்னொரு பிறவிக்கு ஜம்ப் ஆகிறான். அவன் தான். ஆக தானாக ஒரு அமைத்துக் கொண்ட, அது தொழிலாக இருக்கலாம், இந்த முதலாளி எனக்கு வேணும்னா இருந்துக்கலாம், இல்லைன்னா விலைக்கு விட்டுக்கலாம், இந்த கம்பெனியில நினைச்சா இருக்கலாம், இதெல்லாம் அமைத்துக் கொள்ள உறவு. அமைத்துக் கொண்ட உறவில் மட்டும்தான் அதீத சிக்கல் இருக்கும். அதை ஹேண்டில் பண்றதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சவால். அதில் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ கண்ணாடி முன்னால் பார்த்து கம்பீர் அடிப்பான். இவ்வளவு விஷயத்தையும் தாண்டி வந்த நான் தம்பி ராமையாவுக்கும் சென்னை, தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னைக்கும் என்ன உறவு? கலை உறவு. கலை எப்படி மண்டையில் பூந்தது? உச்சரிப்பு சுத்தம் டி.எம். சௌந்தரராஜன், கற்பனையின் கடவுள் கண்ணதாசன், இசையின் வடிவம் எம்.எஸ். விஸ்வநாதன், பாசிட்டிவிட்டி எம்ஜிஆர். இந்த 4 பேர் என் மண்டைக்கு நுழைந்து கலை வடிவமாக்கி கழுத்தை பிடித்து கொண்டு போய் சென்னையில் விட்டார்கள். ஆக கலைக்கும் எனக்கும் உள்ள உறவு இதுதான். அங்க போனோம், நான் இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டேன், நான் எடுத்த முடிவு. எங்க அம்மா அப்பா பிடிச்சி தரல, நீ இப்பதான் போகணும் அப்படின்னு நான் எடுத்துக்கொண்ட முடிவு. அந்த இன்றைய தினம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ நான் ஒரு எல்லாத்தையுமே வேற ஒரு கோணத்தில் பார்ப்போமே. அம்மா உறவை கிண்டல் பண்ண முடியுமா? பண்ணலாம். அம்மா தான் தெய்வம். எனக்கு அம்மாவை நினைச்சா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அழுதுருவேன். அம்மாவை கிரிட்டிக் பண்ண முடியுமா? அதை ஒரு சேலஞ்சாக குடிசை செய்யபாரதி தேசிய விருது பெற்ற இயக்குனர் அவர் குருஷேத்திரம் என்ற ஒரு படத்தை பண்ணினார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. அதில் ஒரு அம்மாவை கிண்டல் பண்ணி வடிவேல் பொங்காளி அவர்கள் ஒரு தென்னையில படுத்திருப்பாங்க. அதை உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளிலும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட காமெடி இந்த தம்பிராமையா எழுதுனது பெரிய. அதை சமீபத்தில் கலைமாமணி விருது வாங்க போன பொழுது எஸ்.என். பார்வதி அம்மா சொன்னார்கள், நான் புரட்சி தலைவரோடு நடித்து விட்டேன், சிவாஜி கணேசன் ஐயாவோடு நடித்து விட்டேன், எல்லா நடிகர்களும் நடித்து விட்டேன். தம்பி, அந்த வடிவேலோட நடிச்ச அந்த சீனைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. காலம் என்னை கைப்பற்றி மேலே அழைத்து செல்லுமோன்னு இன்னொரு சீன் எனக்கு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. அந்த சீன் சொல்ற பொழுது புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். வடிவேல் அவர்கள் பங்காளி தென்னையில படுத்திருப்பாங்க, அம்மா கீழே உட்காந்துருப்பாங்க. எஸ்.என். பார்வதி, ஏய் நடாப்ப திங்கிறா தூங்குறா திண்ணையில படுத்துக்கிற ஊர்ல எப்படியெல்லாம் பிள்ளை பத்து வச்சாங்க, எப்படி வேலைக்கு போறாங்க, உன்னை நான் 10 மாசம் என்ன 10 மாசம் சம்பந்தம் உள்ள ஒரே இருட்டு, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, ஒரு பெஞ்ச் இல்ல, பிறண்டு படுக்க கட்டில் இல்ல, பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, நான் என்ன தப்பு பண்ற உள்ள ஹேன்னு போட்டு வச்சிருக்கேன். கொய்யா நீ வெளியில உருண்டையா உள்ள தள்ளுறது, அது ஏன் மேல வந்து விழுகிறது. வளைகாப்புன்ற பேர்ல வளையல்கள், திருவிழான்ற பேரில் சேலைகள் அப்படின்னா அதான் தாய். அடுத்த நிமிஷம் எழுதிருப்பேன், ஐயோ கோபப்படணும்ல தாய். தாய் இல்ல எப்படி கோபப்படுவா? ஐயா ஏ பாரி என் பிள்ளை எப்படி பேசுறான் ஆத்தாடி. தான் தாய். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சொல்லிட்டு அதன் அடுத்த கட்டத்தை அது அனைத்து மொழிகளையும் இந்த மொழிபெயர்க்கப்பட்டது. இது மாதிரி எல்லா உறவுகளையும் கிரிட்டிக் பண்ணி எழுதியிருக்கிறோம். சரி, தம்பிராமையாவில் ஓகே உறவை பற்றி பேசுறீங்க சார், நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பேசினா அந்த மேடை பத்தாது. ஒரு அளப்பரிய ஆற்றல் கொண்டவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். எனக்கு ஒரு கலைஞன் அப்படின்றதுனால அவர்களை தாண்டி நேரம் கொடுத்துருக்கிறீங்க, அவ்வளோதான். அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம், மிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நான் அம்மாவை பற்றி உடனே 10 வயசுல அம்மா பற்றி புரிஞ்சுக்க முடியாது சார், அதெல்லாம் முடியாது. எப்ப என் தாயை நான் பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்? தாயின்ற ஒரு உறவை ஒரு மகன் புரிந்து கொள்வதற்கு எப்பொழுது? எனது வாழ்க்கையில் என் தாயை என்ற உறவை நான் புரிந்து கொண்டது எப்பொழுது என்றால், நான் 6வது படிக்கிற பொழுது சில மேடைகள் அதை பேசியிருக்கேன். எனக்கு 11 வயசு இருக்கும். எங்க ஊர் ஓரத்தில் ஆலமரம் ஒரு ஐயனார் கோயில், பனையப்பட்டின்ற ஒரு ஊர். வாரமான படத்தை மாத்திடுவாங்க. நாங்கள் எம்ஜிஆர் ஃபேன்ஸ்.
ஈவன் தோ திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் எங்கள் அம்மா எல்லாரும் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் ஃபேன்ஸ் திரையில் பார்த்து வளர்ந்தவங்க தானே. அப்போ வாரம் அடிமை பெண் அப்படின்னு படத்தை மாற்றியாச்சு. எங்கள் அம்மாட்ட போகிறேன், அம்மா 50 காசு தான். 50 காசு தான் பட்ஜெட், 20 காசு தேட்டருக்கு, 20 காசு இடைவேளையில் புரோட்டா சாப்பிட்றதுக்கு, 5 காசு முறுக்குக்கு, 5 காசு ரோசா வெத்தலைக்கு. அந்த ரோசா வெத்தலை போட்டு அந்த சின்னூண்டி துணுண்டு பயில அது பெரிய மனுஷன் மாதிரி ஒரு தோரணைக்காக அப்பா சட்டையை போட்டு அழகு பார்ப்பதை போல ரோசா பார்க்க பார்த்து நம்மளும் பெரிய மனுஷன்டான். அம்மா போன வாரம் தானடா வாங்கின தம்பி, இந்த வாரம் பொட்டி மாத்திட்டாங்க. வார வாரம் கேட்கிறியே, கேட்டவுடன் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கியான்னு எங்க அம்மா. அம்மா இப்ப மேல இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும். ஏம்மா நான் எப்படிமா 10 வயசுல 11 வயசுல கொடுத்து வைக்க முடியும்? தருவியா தர மாட்டியா? காசு இல்லை. அப்புறம் எதுக்காக வீடு முழுக்க புள்ளைய பெத்து போட்ட? பெத்த தாய் என்ற உறவை அறியாமல் பேசுகிறேன், அதை அறிவு என்று பேசுகிறேன். எனக்கு 3 தம்பி 1 தங்கை. ஜெயராம, சுப்பிரமணியன், சேகர், ஒவ்வொரு பையன் கேட்டவொன்னு காசு கொடுத்தாங்களா இல்லையா? என்னையும் ஒரே ஒரு குழந்தையா பெத்து இருந்தீங்கன்னா நேரம் காசு கொடுத்துருப்பியா இல்லையா? ஏன் இவ்வளவு பிள்ளை பெத்த கேட்கிற பதில் சொல்லு. உங்க அப்பா கிட்ட போய் கேளு. அப்பா கிட்ட கேட்ட அடிப்பார். அப்ப கேட்காம சும்மா இரு. தருவியா தர மாட்டியா? இல்ல, நானும் வாக்கு கொடுத்துட்டேன். டே 8:45 மணிக்கு சாப்பிட்டு போய் நில்லுங்கப்பா, 8:45 மணிக்கு 50 காசோட நான் வந்துடுவேன். அங்கேருந்து 6 கிலோமீட்டர் ஓட்டம் நடையுமா போகிறோம், 10 மணிக்கு படத்தை பார்க்குறோம், திரும்புகிறோம். இது டாஸ்க். பார்த்தேன் அன்னைக்கு தான் எங்கள் அம்மா அடை வச்சிருச்சு ஒரு கோழியை, 15 முட்டையை வச்சு அன்னைக்கு அடை வச்சிருச்சு. சாம்ப கோழி அப்படியே சாந்து தட்டுக்களை அப்படியே ஆத்து மண், அதுக்கு மேலே பாருங்க கரிசல் காட்டில் சகோதரர் புரிஞ்சுக்குவார், விஷுவலா சொல்கிறேன் உங்களுக்காக. ஒரு சாந்து தட்டு, ஆத்து மணல், அது மேல வைக்கோல், இடித்தால் முட்டை கலங்கிட வேண்டாம் என்பதற்காக ஒரு வரமிளகாய், ஒரு ஆணி போட்டு 15 முட்டையை வச்சு மேல உட்கார்ந்து இருக்கு. இப்படி குஞ்சு பிடிச்சிருக்காது, இன்னைக்கு தான் வச்சிருக்கிறது கோழியா. 5 முட்டையை தூக்குனேன். அம்மாவை எதிர்த்து பேசினேன். 5 முட்டையை தூக்குனேன். தூக்கி மைக்கேல் பிள்ளை ஐயாவுடைய கடை, அவர் மேலதான் இருக்காரு. ஒரு 8:30 மணிக்கு ஓடி போய், ஐயா என்னடா ராத்திரி 8:30 மணிக்கு முட்டையை கொண்டு வர? அவர் கேட்குறார், காலையில் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போதான், பஸ்ஸுக்கு காசு புழுகிறேன். எதிர்த்து பேசியிருக்கேன், திருடி இருக்கிறேன், புழுகிறேன். ஒரு பாருங்க. அப்படியா? 50 காசு கொடுத்தாரு. விண்ணி மாதிரி பறந்து போய் அப்படி தட்டு வண்டி மாடு மாதிரி போய் சக்கு நின்ன போய் படம் போட்டாங்க. யாரு அடிமை பெண் படத்தை போட்டா ரியல் தாய் திட்டு விட்டு வந்திருக்கிறேன். எம்ஜிஆருக்கு திடுதுன்னு பண்டரிபாய் அம்மா இருக்குன்னு செய்தி வந்துட்டு பாட்டு போடுவாங்க. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை பார்த்தா என்னடா ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், ஆதி அந்தம் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். போட்டு போயிட்டு இருக்கு, கண்ணு தண்ணியா ஊத்துது. ஆத்தாடியோ பயந்து 1 மணிக்கு படம் கொடுத்தாங்க. 2 மணிக்கு வந்தேன். கொண்டிருந்த தாயினுடைய கால் மாட்டில் அமர்ந்தேன். அப்படியே, தாயே சண்டாளி, நீ மட்டும் இல்லைன்னா என் உலகம் என்னடா ஆகும் சாமி. தாய்க்கு இவ்வளவு பவரா? உன்னை புரியாம இப்படி பேசிட்டேனே, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள் பேசியிருக்கேன், ஒண்ணு கூட செய்யலையே. ஐயையோ, தியாகம் என்பது தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறாய் நினைச்சு அப்படி அம்மா கால் மாட்டில் அப்படி உட்கார்ந்தேன். எங்க அம்மா டக்குன்னு முழிச்சிச்சு. என்னப்பா, நான் வாழும் காலம் வரை, வார்த்தை சார்க்கிறதே பயன்படுத்தின அப்பளவே, நீ வாழும் சொல்ல, நான் வாழும் காலம் வரை உன்னை ஒரு நாளும் எதிர்த்து பார்த்தம் பேச மாட்டேன் தாயே. அப்படி காலில் விழுந்தேன். அந்த உணர்வு தான் சார். அதுக்கப்புறம் அம்மாவை 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. விஷுவல்ஸ் வந்து பெரிய இம்சையாக டக டக டகன்